சபை ஊழியரின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து காணொளி. திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தினமே கிறிஸ்துமஸ் நாளாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 25 என்பதுதான் இயேசு பிறந்த நாளாக பைபிளில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் காலங்களையும் இதற்கு முன் நடைபெற்ற சரித்திர சான்றுகளையும் வைத்து நிதானித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவானவர் உங்கள் உள்ளத்தில் பிறந்து அவர் சுபாவங்களால் நீங்கள் நிறைந்து தன்னலமின்றி மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதே கிறிஸ்துமஸ் தினத்தின் சிறப்பாகும். உலகில் வாழ்வோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மாபெரும் நற்செய்தியாகும். ஆம், அவரின் உபதேசங்களும் வாழ்க்கை முறையுமே அதற்கு சாட்சியாயுள்ளது. உலகம் தோன்றி கிறிஸ்துவானவர் பிறப்பு வரை கிமு என்றும், கிறிஸ்துவானவர் பிறந்த பிறகு வரும் காலங்களை கிபி என்றும் குறித்து நாட்களையும் காலங்களையும் பிரிக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தனித்துவம் வாய்ந்ததும் மேன்மை நிறைந்ததுமாகவே உள்ளது. இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் இருதயத்திலே பிறந்து அவருடைய பண்புகளாலும் செய்கைகளாலும் நீங்கள் நிறைந்தவர்களாய் காணப்படுவதே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் உண்மையான நோக்கமாகும். இயேசுவானவர் பிறப்பாலும் அவர் வார்த்தையினாலும் நமக்கு கிடைத்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிவித்து உதவி செய்து வாழ்வதே உன்னதமாகும். சபை ஊழியரின் கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்போம். பெத்லகேமிலே பாலனாய் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே திருச்சபை மக்களாகிய யாவருக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்வது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதிலே பிறந்திருக்கிறார். முதலாக மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் சிந்திக்கிற காரியம் வாட் இஸ் கிறிஸ்துமஸ், அதாவது கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துமஸ் என்றாலே நம்முடைய உள்ளத்திலே இல்லத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். கிறிஸ்துமஸ் வருவதற்கு முன்பதாகவே அதற்கான ஆயத்தங்களை நாம் செய்ய துவங்கிவிடுகிறோம். கடந்த ஆண்டிலே எதையெல்லாம் நாம் விட்டுவிட்டோமோ, எவைகளெல்லாம் செய்ய மறந்துவோமோ, அவைகள் எல்லாம் செய்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். வெறுமனையே பட்டாசு வெடித்து புத்தாடைகளை அணிந்து கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் அல்ல. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பி கொண்டார். தேவன் உங்கள் மீது என் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றியிருந்தார். ஆகவே எனக்கு அருமையாளர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக பெற்றிருக்கின்றோம். அவரை போலவே நீங்கள் நானும் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். ஆகவே இந்த பண்டிகை காலங்களிலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய அழைக்கப்படுகிறோம். அந்த நன்மைகளை செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோமா? தேவன் நாமே அப்பேற்பட்ட கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு விஷயை புரிந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பூமியிலே மாம்சத்திலே காணப்பட்டார். அன்பும் தாழ்மையும் தயவும் பரிசுத்தமும் சமாதானமும் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகவே இருந்தார். சீடர்கள் அவருடைய மகிமையை கண்டார்கள். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நாமும் கிறிஸ்துமஸ் எனப்படும் இனிமையான நாளில் கிறிஸ்து இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்று அவர் வசனங்களை கைக்கொண்டு மானிட பிறப்பின் மகிமையை அடைவோம். தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் ஜெயம் பெறுவோம். மீண்டும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.